ஓகே. ஸோ இங்கிலீஷ்ல 2 விதமான பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. சிம்பிள் பாஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் ஞாபகம் இருக்குங்களா? இங்கிலீஷ்ல எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? சிம்பிளா இங்கிலீஷ்ல, ஜெர்மன்ல இல்லை, இங்கிலீஷ்ல சிம்பிள் பாஸ்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்? I was a student. ஆமாங்க. ஐ வாஸ் a student. வேற I came home. ate an Apple. I came home yesterday. Yesterday. வேற சும்மா ஒரு ஃபீல். கடந்த காலம்னா என்ன இங்கிலீஷ்ல, அது ஜெர்மன்ல நமக்கு எவ்வளோ அப்ளிகபிள் ஆகும் ஒரு ஃபீலுக்காக. வேற என்ன கடந்த காலத்துல என்னன்னு இப்ப நான் உங்களோட பாஸ்ட் We பத்தி were கேட்கறேன். traveled in the bus. ஆமா, we Where? traveled Okay. in bus. வேற ate, came, traveled. He searched for a job. சும்மா ஓகேங்களா? இது எப்படியும் சொல்லலாம். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷ்ல Have. ஹாவ் போட்டு பேசினா பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஐ வாஸ் அ டீச்சருக்கு வந்து ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட்க்கு I have studied. ஐ ஹவ் பீன் அ ஸ்டூடெண்ட். ஐ ஏட் அன் ஆப்பிள்க்கு ஐ ஹாவ் ஈட்டன் அண்ட் Apple. ஐ கேம் ஹோம் எஸ்டர்டே. I have come yesterday. Have come. I have come home yesterday. I've come home Come home. yesterday. Okay. We traveled in a bus. எப்படி சொல்லலாம்? We have traveled in bus. bus. He searched for a job. He has He has searched searched for a job. for a job last year, for example. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஜெர்மன்ஸு 90% பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. 90%. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். மீதி அந்த 10% எப்போ அப்படின்னா உங்களோட வேர்ப் வந்து வாஸாவோ ஹேடாவோ இருந்தா மட்டும் சிம்பிள். ஓகேவா? 2 விதமா கடந்த காலத்தை சொல்லலாமாப்பா? நான் ஐ ஏட் அன் ஆப்பிள் சொல்லலாம், ஐ ஹவ் ஈட்டன் அன் ஆப்பிள் சொல்லலாம். நான் காஃபி குடிச்சேன்றது எப்படி சொல்லலாம்? ஐ drank காஃபி எஸ்டர்டேன்னு சொல்லலாம், இல்லை I have ட்ரங்க்னா ட்ரங்கா ஐவ் ட்ரங்க் காஃபி எஸ்டர்டே அப்படி சொல்லலாம். 90% ரெண்டாவது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வாய் வலிச்சாலும் ஐ ஏட் ஆப்பிள் சொல்ல மாட்டாங்க. ஐ ஹாவ் ஈட்டன் ஆப்பிள் தான் சொல்லுவாங்க, அவ்வளோ அர்ஜென்ட்டா இருந்தாலும். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஈ வென்ட் டு சினிமா தியேட்டர் சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? ஈ ஹேஸ் கான் டு சினிமா தியேட்டர். ஹேஸ் போட்டு தான் பேசுவாங்க. அவங்க பேசினா நீங்களும் பேச பழகிக்கணும். சரிங்களா? வென்ட் ஈஸியா இருக்கு, நான் அதுதான் பேசுவேன்னா பேசக்கூடாது. 90%. அப்போ மீதி 10% எப்போ அப்படின்னா உங்களோட வேர்ப் வந்து வாஸாவோ ஹேடாவோ இருந்தா இந்த மாதிரி சிம்பிளா பேசிடணும். அப்போ அவங்க இது யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வேர்ப் என்னது? ஒரு வேர்ப்னா என்னது? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வேர்ப்னா என்னதுங்க? வேர்ப்னா ஒரு செயல். குடிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, தாவுறது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வேர்ப் எது? வாஸ். மாணவனா இருந்தாரு. இருக்கிறதே ஒரு வேலை இல்ல, இருந்தாரு. இப்போ வாஸ்ன்றது ஒரு வேர்பு. நம்ம சென்டென்ஸ்ல வாஸோ ஆடோ வேர்பா வந்தா
பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது தவிர வேற எந்த வேர்ப் வந்தாலும் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ ஐ ஏட் அன் ஆப்பிள்ன்றது இதுல வேர்ப் வந்து சாப்பிட்றது. அப்போ வந்து வாஸ் ஆட் வேர்ப் இல்லை அப்படின்னா யூ ஆல்வேஸ் கோ டு பெர்ஃபெக்ட் டென்ஸ். கேம்ல வந்து வேர்ப் வந்து வர்றது கம், அது வாஸ் ஆட் கிடையாது. ஸோ தே நெவர் யூஸ் இட். இன்ஃபேக்ட் சம் ஜெர்மன்ஸ் டோன்ட் ஈவன் நோ வாட் இஸ் தி சிம்பிள் பாஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்றதுன்னா என்னது ஜெர்மன்ல? எசன், எசன். Son. ஈட்டன் யாருக்காவது தெரியுமா? கே கே கேசன், கிசன் கிடையாது. ஆமா. ஏஸ்ட். ஆமா ஆமா கே போட்டுக்கணும் எசனுக்கு முன்னாடி. ஆமா ஓகே கே- ஓகே. கே ஆமா. கேசன். இந்த ஈட்டன் இஎஸ்எஸ்டின்னு ஒன்று வரும்ல கார்த்திக், அது என்னது? சொல்றேன். ஓகே. இப்போ கெகேசன்றது பார்ட்டிசிபிள் ஈட்டனுக்கு வந்துடுச்சு. அப்ப ஏட்டுக்கு ஒரு வார்த்தை இருக்கும்ல ஜெர்மன்ல, ஜெர்மன்ஸ்க்கே தெரியாது, ஆசன்னு வரும். ஏன் தெரியாதுன்னா அது யூஸ் பண்ண மாட்டாங்க யாரும். அவங்களுக்கு வாய் வலிச்சாலும் என்ன சொல்லுவாங்க? ஐ ஹேவ் ஈட்டன். இது நமக்கு ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? ஈஸியான விஷயம் நினைக்கிறேன். நமக்கு நல்ல ஜிய விஷயம். போட்டு போட்டு ஆமா, ஜியை போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இன்னொன்னு, இப்போ ஒருத்தர் இங்கிலீஷ் கத்துக்கிறாரு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல 3 வார்த்தை மனப்பாடம் பண்ணணும். ஈட்டு மனப்பாடம் பண்ணணும், ஏட்டு மனப்பாடம் பண்ணணும், ஈட்டன் மனப்பாடம் பண்ணணும். ஆனா ஜெர்மன் கத்துக்கிறவங்க எசன் கெகேசன் மட்டும் மனப்பாடம் பண்ணா போதும். இங்கிலீஷை விட ஈஸியா இருக்கா ஜெர்மனு? இங்கிலீஷ்ல எத்தனை கத்துக்கணும்? ஈட்டு ஏட்டு ஈட்டன். ஆனா ஜெர்மன்ல எசன் கெகேசன். இன்னொரு ஒரு நல்ல விஷயம் சொல்லவா? இதுக்கு வந்து ஃபார்முலா இல்லை. ஈட் எப்படி ஈட்டனா ஆச்சு? திடீர்னு ட்ரிங்க் வந்து ட்ரங்கா மாறும், வாக்கு வந்து கானா மாறும், வாக்குடா மாறும், டாக்குடா வரும், டேக்குடுன்னு தானே வரணும். ஆனா டுக்குன்னு வரும், டேக்குன்னு வரும். இந்த மாதிரி கேவலமா இருக்காது நம்ம ஜெர்மன். இதுக்கு பியூட்டிஃபுல்லா ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவும் பேஜ் நம்பர் 7ல இருக்குது. எப்படி படிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்தேன். புரிஞ்சுதா? 2 ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ அதே மாதிரி டிராவலுக்குமே வந்து செகண்ட். இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட். இப்போ ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோம்ல. ஃபார்முலாலாம் இருக்குதுப்பா, ஒன்று வேர்புக்கு 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப ஈஸியா இருக்கு. சம்திங் சவுண்ட் சோ குட், தேர் இஸ் ஆல்வேஸ் அ கேட்ச். அவங்க என்ன கேட்ச் வச்சுக்கிறாங்க? நீ வந்து ஈட்டன் கம்முக்கு டிராவல்டுக்கெல்லாம் நான் உனக்கு ஃபார்முலா தரேன், ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிலீஷ்ல எல்லாத்துக்கும் ஹேவ் வருதா? ஹேவ். ஜெர்மன்ல நான் மூவிங்கா இருந்தா ஹேவ் போடணும், மூவிங்கா இருந்ததுன்னா ஹேவுக்கு பதிலா என்ன போடணும்? ஆம், இஸ், ஆர். இதுல எதுலயாவது ஒண்ணு போடணும். ஜைன் வேர்புன்னு சொல்லுவாங்க. ஜெர்மன் இங்கிலீஷ்ல எல்லாத்துக்குமே ஐ ஹாவ் ஈட்டன், ஐ ஹாவ் கம், ஐ ஹாவ் கான், ஐ ஹாவ் டிராவல்ட், ஐ ஹவ் ட்ரிவன், ஐ ஹவ் சர்ச்டுன்னு தான் வரும். ஜெர்மன்ல நான் மூவிங்கா இருந்தா தான் ஹேவ் போடணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ற ஐட்டமா இருந்தா ஆம், இஸ், ஆர் போடணும். ஒரு ஜெர்மன் ஐ ஹாவ் கம் ஹோம் சொல்ல மாட்டாரு. என்ன சொல்லுவாரு? ஐ ஹாவ் கம் ஹோம். இது இங்கிலீஷ்ல தப்பு, நான் சும்மா சொல்றேன். ஒரு ஃபீலிங் வரணும். ஜெர்மனே நான் இன்னும் எழுத ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு ஜெர்மன்காரன் வந்து ஐ ஹாவ் கம் ஹோம் சொல்ல மாட்டாரு. கம்ன்றது நகர்ற ஐட்டம்ல ஐ ஹாவ் கம் ஹோம்னு வரும். அதே மாதிரி ஒரு ஜெர்மன் வி ஹாவ் டிராவல்ட் இன் பஸ்ன்னு சொல்ல மாட்டாரு. என்ன சொல்லுவாரு? வி ஆர் டிராவல்ட். ஈ சர்ச்டு ஃபார் ஜாப். ஜெர்மன் என்ன சொல்லுவாரு? ஈ ஹாஸ் சர்ச்டு ஃபார் அ ஜாப். ஈ ஹாஸ் சர்ச்டு தான். சர்ச் வந்து மூவிங் கிடையாது, நான் மூவிங். ஏன் வந்து சர்ச் வந்து நான் மூவிங்? ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே நீங்க வேலை தேடலாம்ல. எக்ஸ்பிளிசிட்டா நகரணும். இப்போ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே வீட்டுக்கு வர முடியுமா? பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டே டிராவல் பண்ணலாம், பட் ஆனா நகரணும்ல, அப்பதான் டிராவல். எக்ஸ்பிளிசிட்டா நகர்ந்தா மூவிங், நான் மூவிங். சரிங்களா?
இதுதான் நான் அந்த டப்பால கொடுத்துருக்கேன். அப்படியே இன்டர்பிரட் பண்ணி பாருங்க. நம்ம இன்னும் ஜெர்மனே ஆரம்பிக்கல. ஓகேவா? பேஜ் நம்பர் 7ல ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. பாஸ்ட் டென்ஸ் இன் இங்கிலீஷ், பாஸ்ட் டென்ஸ் இன் ஜெர்மன் எக்ஸாம்பிள்ஸ். ஒருவேளை உங்களோட பாஸ்ட் டென்ஸ்ல வாஸோ ஆடோ வந்தா ஜெர்மன்ல என்ன யூஸ் பண்ணணும்? வாரன் ஆர் ஹாட்டன் அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? வாரன்னா வாஸ், ஹாட்டன்னா ஹேடு. அதுக்கு ஆமா, அதுக்கு ஜெர்மன்ல எப்படி வரும் எனக்கு தெரியலன்னா கீழே செகண்ட் டேபிள்ல இருக்கு. வாரன் ஹாட்டன் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி வரும் அப்படின்னு அது பார்த்து எழுதுனா போதும். ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட்னா வாஸுக்கு வந்து கீழே வந்து ஐக்கு என்ன வருது? இஷ் வார். அதை அப்படியே பார்த்து நீங்க காப்பி அடிக்கணும். அதே மாதிரி ஐ ஹேட் அ கார், நான் ஒரு கார் வச்சிருந்தேன் அப்படின்னா ஹேடு வருது. பாஸ்ட் டென்ஸ்ல ஹேடு வந்தாலே என்ன பண்ணணும்? கீழே வந்து ஹாட்ட, இஷ் ஹாட்ட ஐன் அவுட்டோ. சரிங்களா? அந்த எக்ஸாம்பிள்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க. சரி, வாஸும் ஆடும் வரல, வர வேர்பு நான் மூவிங்கா இருந்ததுன்னா நம்ம ஹேவ் போட்டு பேசணும். ஓகேங்களா? ஜெர்மன்ல ஹேவ்னா என்னது? ஹாபன். ஓகேங்களா? ஐ ஸ்போக் ஜெர்மன், நான் ஜெர்மன் பேசினேன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒருத்தர் சொல்றாரு. பட் ஜெர்மன்ல வந்து உடனே என்ன சொல்லுவாரு? வாய் வலிச்சாலும் ஐ ஹாவ் ஸ்போக்கன் ஜெர்மன் சொல்லுவாரு. ஐ ஹாவுக்கு வந்து இஷ் ஹாபர், ஜெர்மனுக்கு வந்து டாய்ஷ். இந்த கேஷ் ப்ரோக்கன் எங்கேருந்து வந்தது? ஸ்ப்ரெஷனோட பாஸ்ட் டென்ஸ். Past tense. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் இன்னும் சொல்லலை, பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி ஷி ஏட்டன் ஆப்பிளுக்கு ஜி ஹாட் அப்ஃபல் கெகேசன். கெகேசன் வந்து ஈட்டன் ஓடது. ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் A1ல நம்ம படிக்கும் போது ஹெல்பிங் வெர்ப் வந்தாலே மெயின் வெர்ப் கிக்கா ஒன் படித்தோம். கரெக்டுங்களா? சிமிலர்லி இங்க வந்து ஹேவ் என்பது ஒரு ஹெல்பிங் வெர்ப். ஓகேங்களா? மெயின் வேர்ப் வந்து சாப்பிட்றது. ஜெர்மன்ல எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்புக்கும் ஆகாது. ஒரு வேர்ப் இன்னொரு வேர்போட ஒரே சென்டென்ஸ்ல வந்ததுன்னா இட் டிபிக்கலி கிக்ஸ் டு தி எண்ட். ஐ ஹேவ் ஈட்டன் ஆப்பிள் சொல்ல மாட்டாங்க, ஐ ஹேவ் அன் ஆப்பிள் ஈட்டன். ஓகேங்களா? கொஞ்சம் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணா சரியாயிடும். ஒருவேளை மூவிங் வேர்ப் வந்துடுச்சு, மூவிங் வேர்ப்னா எக்ஸ்பிளிசிட்டா மூவ் ஆகுறது. கோ, கம், ரன், ஃப்ளை, ஜம்ப், வாக், அந்த மாதிரி மூவிங் வேர்ப் வந்ததுன்னா ஐ ஹாவ் கான், ஐ ஹாவ் கம்னு சொல்லக்கூடாது, ஐ ஆம் கான், இ இஸ்ட் கம், அந்த மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? அதுக்கு நான் ஜெர்மன்லயும் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நான் இதை அழிச்சிடுறேன். இந்த இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும் எப்படி நம்ம ஃபார்முலா எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்க யூ கேன் ஸ்டார்ட் ப்ராக்டிசிங். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன இருக்கு? She has eaten ice cream yesterday. ஆமா. ஸோ நான் கொடுக்கும் போது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து இங்க சிம்பிள் பாஸ்ட் இருக்கும், நீங்களே வந்து அதை பர்ஃபெக்டா மாத்திட்டு எழுதுற மாதிரி இருந்தது. அப்புறம் நான் மேமோட டிஸ்கஸ் பண்ணேன், சரி வேணாம் நம்மளே வந்து பர்ஃபெக்ட்ல கொடுத்துடலாம், அப்படின்னா கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து பர்ஃபெக்ட்லேயே கொடுத்துட்டோம். யூ ஜஸ்ட் ஹேவ் டு டிரான்ஸ்லேட். இப்போ she has eaten ice cream yesterday. இப்போ நமக்கு she has தெரியும், she is z, has is ஹாட். ஈட்டன்றது கிக் ஆயிடும், ஏன்னா ரெண்டு வேர்ப் இருக்குல்ல, ஹேவும் ஈட்டும் பக்கத்துல இருக்காது, கிக் ஆயிடும். ஐஸ்கிரீம் என்னது? ஐஸ். கரெக்டா? கெகேசன். ஆமா, ரொம்ப ஈஸிங்க. அப்படியே நான் ஃபார்முலா எப்படி பாக்குறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நம்ம கிட்ட ஈட் இருக்கு, ஈட் வந்து எஸ்என், ஈட்டுல இருந்து நம்ம ஈட்டன் மாத்தணும். ஓகேங்களா? மாத்துறதுக்கு பேஜ் நம்பர் 7ல கீழே 2 ஃபார்முலா இருக்கும். ஒன்னு வந்து ஃபார்முலா 1 என்னது? ஜி பிளஸ் பேஸ் பிளஸ் டி.
இன்னொன்னு வந்து ஜிஇ பிளஸ் Plus verb. ஓகேங்களா. இப்போ அது என்ன சேலஞ்சுனா எய்தர் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இல்லை செகண்ட் ஃபார்முலா, இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இருக்கும். பட் எந்த வேர்பு எந்த ஃபார்முலான்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. வித் ப்ராக்டிஸ் யூ கேன் நோ இட் கம்ஸ் அண்டர் எய்தர் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆர் செகண்ட் ஃபார்முலா. அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நமக்கு ஒரு ஐடியா வரும். ஆக்சுவலி ஜெர்மன்ல அட்லீஸ்ட் ஃபார்முலான்னு ரெண்டாவது இருக்கு. இங்கிலீஷ்ல அது கூட கிடையாது. அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். ஈட் ஈட்டன், கோ கான், வென்ட்டு, அந்த மாதிரி ரன் ரேண்டன்னு. பட் அட்லீஸ்ட் நமக்கு ஜெர்மன்ல ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ரெண்டு ஃபார்முலாலையுமே ஜென்ரலா வந்து செகண்ட் ஃபார்முலா வந்து கொஞ்சம் இர்ரெகுலரிட்டிஸ் இருக்கும். அது நான் என்னன்னு சொல்றேன், சும்மா மார்க் பண்ணிக்கோங்க இர்ரெகுலாரிட்டிஸ்னு. ஆனா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து 100% பிளைண்டா அப்ளை பண்ணலாம். அது என்னன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிடும். ரெண்டு ஃபார்முலா இருக்கு, சுத்தமா ஃபார்முலாவே இல்லாத நிலைமை போக ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ரெண்டு ஃபார்முலால ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்தா ரொம்ப ஜாலி, அப்படியே பிளைண்டா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஜி போட்டு பேஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி டி போட்டுக்கலாம். ரெண்டாவது ஃபார்முலா வந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம எஃபர்ட் போடணும். ஈட் வந்து ரெண்டாவது ஃபார்முலால வந்துடுச்சு. ரெண்டாவது ஃபார்முலா என்ன இருக்கு, கே G பிளஸ் plus verb. வேர்ப் வந்து எஸ்என்னு, கே போட்டுட்டு அப்படியே எஸ்என் எழுதுனா நமக்கு வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் வரும்னு சொன்னது கொஞ்சம் ரேரா தான் வரும். கே எஸ்என் ரெண்டு இ பக்கத்துல இ இருக்கு, அது நமக்கு சொல்லும் போது கஷ்டமா இருக்கு இல்ல. கேஎஸ்என் கேஎஸ்என் அதை நமக்கு வந்து இது பண்றதுக்கு இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஜி போடுறோம். இந்த ஜி ஃபார்முலால வரல இர்ரெகுலாரிட்டிஸ். அந்த இர்ரெகுலாரிட்டிஸ்க்கு ஒரு இன்ட்யூஷன் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா. அப்ப எல்லாத்துக்குமே நான் அது மாதிரி ஜி போட்டுக்கணுமான்னு கிடையாது. சம்டைம்ஸ் வந்து இ வந்து ஓவா மாறும், சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஐ வரும். இதுதான் இர்ரெகுலாரிட்டிஸ். என்னென்ன வரும்னு நான் இப்போ பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Sie hat Eis gestern gegessen. உங்களுக்கு டவுட் வரலாம், Sie hat gestern Eis gegessen போடலாமான்னா தாராளமா போடலாம். ஓகேங்களா. டசன்ட் மேட்டர். ஆல் மேட்டர்ஸ் இஸ் தி பொசிஷன் ஆஃப் வேர்ப். வேர்ப்ல கை வைக்கக்கூடாது. அவள் நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டால், அவள் ஐஸ்கிரீம் நேற்று சாப்பிட்டாள், நம்ம இஷ்டம், என்ன வேணா எழுதிக்கலாம். நீங்க கெஸ்ட்னு கூட முன்னாடி போட்டுக்கலாம். கெஸ்டன் Hat she Eis gegessen? நோபடி கேர்ஸ். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. Oder sie hat gestern Eis gegessen. ஆமா, அதுவும் எழுதிக்கலாம். ஐஸ் ஆட்சி கெஸ்டன் கிகேசன் கூட சொல்லலாம். எது வேணா எங்க வேணா போடலாம். ஆனா வேர்பு செகண்ட் பொசிஷன், மெயின் வேர்பு லாஸ்ட்ல கிக் பண்ணணும். இது தப்பு பண்ணீங்கன்னா மார்க் தர மாட்டாங்க, உள்ள எல்லாமே பக்காவா எழுதுனாலும். ஓகேவா. கிளீனா இருக்கா. ரெண்டு மூணு ப்ராக்டிஸ் பண்றேன், உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும் எப்படி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்னு. செகண்ட் ஒன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல she had she have worked yesterday. We have worked. Oh, worked. She has worked. No. Yeah, I'm just throwing one sentence. She has worked Yesterday in the company. ஆமா. she had worked வந்து Arbeit. gestern arbeiten. இப்போ வந்து worked கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷ்ல ed போட்டா past tense கிடைச்சிரும். ஜெர்மன்ல கே போடணும். ஆமா, கே போடணும். ஃபார்முலா 1 போடணுமா 2 போடணுமா? ஈஷிட்னா இடி போடணும். ஆஹா, ஈஷிட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்ல நல்ல கொஸ்டின். ஈஷிட்டு சப்ஜெக்ட்டுக்கும் பாஸ்ட் டென்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. நான் வேலை செஞ்சாலும், நீங்க வேலை செஞ்சாலும், ஒரு பொண்ணு வேலை செஞ்சாலும், பையன் வேலை செஞ்சாலும், நம்ம எல்லாருமே வேலை செஞ்சாலும் ஃபார்முலா ஒண்ணுதான். சரிங்களா. A1ல ப்ரெசன்ட் டென்ஸுக்கு தான் சப்ஜெக்ட் வச்சு பேஸ் பிளஸ் டி பேஸ் பிளஸ் இ போடுவோம். A2ல நம்ம
பாஸ்ட் டென்ஸுக்கு யாரு பாஸ்ட் டென்ஸ் பண்ணாலும் ஒரே ஃபார்முலா தான் பேஜ் நம்பர் 7ல லாஸ்ட்ல இருக்கு. இப்போ நம்ம கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா செகண்ட் ஃபார்முலாவா, இது மட்டும் தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். போன வாட்டி ஈட்டுக்கு செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இந்த வாட்டி ஆர்பைட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண ஆன்சர் என்ன வரும்? verb plus t கே is ஆர் பை arbeitet arbeitet gearbeitet gearbeitet. Sie hat gestern gearbeitet. so studiere same studiere also same she ஆமா. had studieret she had gestern studieret ஆமா. ஸ்டுடியரன் மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன், கே வராது. எதுக்கெல்லாம் கே வராதுன்னு நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லி கொடுக்குறேன். okay நம்ம வந்து எக்ஸெப்ஷன் இல்லாம கொஞ்சம் பழகலாம், அப்புறம் எக்ஸெப்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். okay செகண்ட் ஒன் சொல்லுங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 8ல we have watched a movie we have watched a movie yesterday வா, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆமா. ஜெர்மன்ல என்ன வரும் செகண்ட் ஒன்னு? wir haben eine Film ge வெறும் பாக்குறது ஞாபகம் இருக்கா? sehen ஆமா, ஜேஹன் சொல்லணும். ஜேஹன் பாக்குறது என்னது? ஜேஹன். டிவி பாக்குறதுனா Fernsehen ஜேஹன். வெறும் பாக்குறதுனா ஜேஹன். அப்ப சீன், ஐ ஹவ் சீன், வி ஹவ் சீன், வி ஹவ் வாட்ச்டு எப்படி மாத்துறது? நமக்கு தெரியல. நம்ம ஒரு பெட் எடுக்கணும். ரெண்டு ஃபார்முலா தான் இருக்கு. ஃபார்முலா 1 போடணுமா 2 போடணுமா? முதல்ல ஃபார்முலா 2 போட்டோம், அப்புறம் ஃபார்முலா 1 போடுறோம். அந்த பேட்டர்ன்லயே இப்போ என்ன வரும்? ஃபார்முலா 2 gesehen gesehen wir haben einen Film gesehen. சரி, எனக்கு ஃபார்முலா 1 போடணுமா 2 போடணுமான்னு தெரியலைன்னா பரவாயில்ல, தப்பு பண்ணுங்க. ஒரு ஜெர்மன் கிட்ட ஃபார்முலா 1 போட்டு தப்பா பேசுறீங்கன்னு வைங்க, மூஞ்சி மாறும். wir haben einen Film gesehen னா மூஞ்சி மாறும். அப்ப நம்ம தப்பு பண்றோம்னு சொல்லிட்டு ஃபார்முலா 2 போட்டோம். அப்படிதான் கத்துக்கணும். புரியுதா கவிதா? உங்களால தான் அது முடியும், ஏன்னா நீங்க தான் ஜெர்மனில இருக்கீங்க. அவங்க பேச மாட்டாங்க. அடுத்த தடவை நம்ம கூட இங்கிலீஷ்ல ஸ்விட்ச் பிளாக் பண்ணிடுவாங்க. கவிதா வர்றதுனால அடுத்த ஸ்ட்ரீட்ல புது போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வேகமா பேசுவாங்க. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல கேஷியர்ட்ட பேசி பழகி. ஓகேங்க, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாமா? தேர்ட் ஒன் சொல்லுங்க. he has bought a new computer. er hat einen neuen Computer நியூ கம்ப்யூட்டர் கேகோஃபன் இங்கிலீஷ்ல. kaufen buy kaufen படிக்கவே இல்லைங்க. buy என்னது? kaufen வாங்கி விட்டேன், வாங்கி விட்டேன். கவுஃப்ட் தப்பு பண்ண பரவாயில்ல, kauft okay கவுஃப்ட். அவ்வளவுதான். நம்ம ஒரு பெட் எடுக்கணும்ல, ஃபார்முலா 1 ஃபார்முலா 2 முதல்ல ஃபார்முலா 2 பண்ணோம். வாங்கப்பா, பரவாயில்ல. ஃபார்முலா 2 பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபார்முலா 1 பண்ணோம், அப்புறம் ஜேஹனுக்கு ஃபார்முலா 2 பண்ணோம், இப்போ பைக்கு formula 1 ஃபார்முலா 1 kauft கே கவுஃப்ட். kauft புரியுதா? கவுஃப்ட். வாழ்க்கைன்னா இப்படிதான் மாறி மாறி வரும். ஃபார்முலா 1 வரும், ஃபார்முலா 2 வரும், ஃபார்முலா 1 வரும், ஃபார்முலா 2 வரும். ஓகேங்களா? இதுக்கு நான் எதுவுமே எண்டிங் போடல, ஏன்னா இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணான்னு. ஐநன் நாயன் கம்ப்யூட்டர்னு வரும். நீங்க எழுதும் போது ஐன் நாய் கம்ப்யூட்டர் எழுதுனா போதும்.
நீங்க எழுதணும், அதை என்கரேஜ் பண்ணணும். இங்கிலீஷ்ல இருந்து ஜெர்மன்ல உங்களை கையில எழுத வைக்கணுன்றது தான் பர்பஸ். ஒரு சாப்டர்லயும் 70-60 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். 5 சாப்டர்லயே ஒரு 300 சென்டென்ஸ் உங்க கையால ஜெர்மன்ல எழுதுற மாதிரி இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் வந்துடும். They have celebrated a party last weekend. Sie haben Sie habe eine eine Party Party last Wochenende Wochenende feiern. feiern. Gefahren. பட் ஆனா செலிப்ரேஷனுக்கு இருக்க ஞாபகம் இருக்கா? Feiern. எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க? Feiern. கொண்டாடுறதுல Feier. நம்ம தீபாவளி எப்படி கொண்டாடுவோம்? ஃபயரை மத்தாப்பு கொண்டாடுவோம். பொருத்தம். அதனால ஜெர்மன்ல செலிப்ரேஷனுக்கு என்ன பேர் வச்சாங்க? கவுஃபனுக்கு பாஸ்ட் டென்ஸ் கெகவுஃப்ட், ஃபயருக்கு பாஸ்ட் டென்ஸ் சொல்லுங்க. Gefeiern. Gefeiern. அவ்வளவுதான், நம்மளே அடிச்சு விட வேண்டியதுதான். அப்புறம் ஜெர்மனோட மூஞ்சி பார்த்து நம்ம மாறிக்கலாம். இல்ல 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 ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படி. ஓகே, வேற வழி இல்லப்பா. நம்ம அப்படிதான் ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் வச்சு தப்பு பண்ணி பண்ணி கத்துக்க முடியும். இப்போ ஃபாஸ்டா கத்துக்கலாம். இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. ஃபார்முலா 1ல இருக்கிற வேர்பெல்லாம் லிஸ்ட் எடுத்து மனப்பாடம் பண்ணணும். ஃபார்முலா 2ல இருக்க வேர்பெல்லாம் லிஸ்ட் எடுத்து மனப்பாடம் பண்ணணும். என்னைக்கு மனப்பாடம் பண்ணி என்னைக்கு நம்ம படிக்கிறது, அப்படியே மிஸ்டேக் பண்ணி பண்ணி கத்துக்கலாம். 17 சொல்லுங்க பார்க்கலாம். 17. They have shopped at the supermarket yesterday. Sie Sie habe haben einkaufen dann Shopping. einkaufen. Sie haben im Supermarkt gestern einkaufen. Einkaufen. இங்க 17 போடுறேன். Sie haben im Supermarkt gestern. வெறும் ஷாப்பிங் பண்றதுன்னா அது வாங்குறது. ஷாப்பிங்னா வெரி குட். einkaufen. Einkaufen. einkaufen Einladen. Einladen. einkaufen-ன்றது என்னது? Separable verb. Separable verb. Kaufen, Okay. புதிய வார்த்தை. eingekauft. வேற என்னென்ன செப்பரபிள் வேர்ப் தெரியும்? கவிதா சொல்லாதீங்க, மத்தவங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. Ausmachen. Aufmachen. வெரி குட். ausmachen. Treffen. Aufmachen. Treffen. treffen பிரியக்கூடிய வார்த்தை. Treffen இல்ல. Treffen வராது. Sauber Treffen machen. வராது. Sauber machen. இப்போ Fancy. Sauber Irregular machen. verb அது. Irregular. ஆமா, einkaufen ஏன் செப்பரபிள் வேர்ப்னா ஐன் தனியா கவுஃபன் தனியா நம்ம பிரிக்கலாம். ausmachen செப்பரபிள் வேர்ப்னா பிரிக்கலாம். House தனியா. இந்த மாதிரி ஒரு 5 சொல்லுங்க. கவிதா சொல்லாதீங்க ப்ளீஸ். ஒரு 5. sauber machen. Zoom machen. zoom machen. வெரி குட். வேற Anfangen, Zoom machen. anfangen சூப்பர்ங்க. anmachen, abschalten, anmachen. einladen. Einladen. abfahren. ஓகேங்களா? Zoom machen என்னது? anfangenனா ஸ்டார்ட். anfangenனா ஸ்டார்ட். zoom machen க்ளோஸ் பண்றது. படிக்கலாம். இது க்ளோஸ். ausmachen-னா ஸ்விட்ச் ஆஃப் பண்றது. switch off. Switch off. Switch on-க்கு einmachen-ஆ? Ausmachen. Anmachen. Okay, anmachen. பரவாயில்லையா? ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்களா? ஓகேப்பா, குட். நம்ம இந்த அன்மாக்கன் ஜூமாக்கன்லாம் சொல்லி தரல. A1ல படிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ ஐடியா என்னன்னா செப்பரபிள் வேர்ப் வந்தா பாஸ்ட் டென்ஸ் நம்ம மாட்டிப்போமே. ஜென்ரலா வேர்ப் வந்தாலே என்ன ஃபார்முலா இருக்கு பாஸ்ட் டென்ஸுக்கு? பேஜ் நம்பர் 7ல கே பிளஸ் பேஸ் பிளஸ் டி Plus verb plus verb or guess plus base plus t. ஆமா, ரெண்டு வேர்ப், ரெண்டு ஃபார்முலாவே செப்பரபிள் வேர்ப் வரும்போது ப்ரீஃபிக்ஸ்க்கு அப்புறம் கே போடணும், ப்ரீஃபிக்ஸ்க்கு முன்னாடி கே போடக்கூடாது. செப்பரபிள் வேர்ப் வந்தா ஐன் கௌஃபன். வெறும் கௌஃபனோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? Kauft. gekauft.
அப்ப ஐன்கோஃபன் Eingefau. Eingekauft. ஐன்லாடனோட பாஸ்ட் டென்ஸ் ஐன் Eingeladen. கெலாடன். ஏன்னா லாடன் வந்து ஃபார்முலா 2. அன்மாக்கன் வந்து ஆன் பண்றது. ஆன் பண்ணி விட்டேன். அன் Unge- கேமா Gemacht. Gemachen. Gemacht. Gemacht. அங்கேமா Gemacht. ஓகேவா? கொஞ்சம் எதுலாம் கஷ்டமா இருக்கோ அது மட்டும் நான் பண்றேன். மீதியெல்லாம் நீங்க கொஞ்சம் இன்டென்சிவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 22 பாருங்க. 22 We have gone to the movies last month. have gone to movies last Sunday. Last month. Ish Last month. Wir sind. ஆமா இஷ் Wir sind sure. Are you sure? we have gone. Oh sorry. We have. வீராபன். We have Haben இல்ல மூவிங் அது ட்ரைன். we have Okay. ஆமா gone நமக்கு தெரியாது. Zoo, Kino, Leicester, Monarch. Esther Monat. Monaten. சூப்பருங்க. வெறும் போறதுன்னா என்னது? கேஹன். Gain. Gehen. கான்னா Gegen. 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 கேஹன்றது ரொம்ப ஃபேர் கெஸ். ஏன்னா நான் தான் சொல்லி கொடுத்தேன். 2 ஃபார்முலா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா போட்டா கெகேன் தான் வரும். ஆனா செகண்ட் ஃபார்முலால என்ன பிராக்கெட்ல எழுதியிருந்தோம்? irregularities வரும். சோ கெகேனோட irregularity என்னன்னா கெகாங்கன். இது ஒரு சின்ன irregularity இல்ல, பெரிய irregularity. கெகேன்ங்கறது பட் கெகேகன்னு நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். 99%. அந்த 1% மாறும்ல, அதுதான் தட் கான். இதுவுமே ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லவா? இங்கிலீஷ்ல வந்து கோ என்னவா மாறும்? Went. கானா. Gone. என்னைக்காவது யாரையாவது கேள்வி கேட்டோமா ஒரு ஃபார்முலாவே இல்லாம கோ கானா மாறிச்சுன்னு? அது மாதிரி இதுவும் கேள்வி கேட்காம கேஹன் வந்து கெகாங்கன் மாறிடுச்சு அப்படின்னு ஏத்துக்கணும். இது மூவிங்ல இருக்குல்ல, அப்ப இது மூவிங் தானே, அப்ப வந்து ஜிந்து தானே வரணுங்க. கரெக்டுங்க. Wir sind zur. ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாதான் கோ பண்ண முடியும். சோ ஹாபன் போடக்கூடாது, ஜிந்து Wir போடணும். sind. இதுவுமே எங்க கொடுத்திருக்குன்னா பேஜ் நம்பர் 7ல மேல இருக்க டப்பாலே கொடுத்திருக்கு. எல்லாமே டீட்டெயிலா கொடுத்திருக்கு. நீங்க இன்டர்பிரட் பண்ண வேண்டியதுதான் வேற. கொடுத்த நோட்ஸ் இன்டர்பிரட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். 36 மைன பேரண்ட்ஸ். Eltern. வெரி குட். எல்டன். Meine Eltern hatten. எல்டன்ஸ் Hatten eine Katze. முதல் சென்டென்ஸ் நம்ம என்ன படிச்சோம்? வாஸ் ஹேட் வந்தா மட்டும் இந்த ஃபார்முலா தலைவலி நமக்கு கிடையாது. ஹேவ் பொண்ணுமா பின்னு பொண்ணுமான்ற தலைவலி கிடையாது. வாஸ் ஹேட் வந்தா டைரக்டா வாச வாரன்னு ஆக்கணும். ஹாட்ட Hatten. ஆட்டன். Meine Eltern hatten eine Katze. சார் 49 We were in the park yesterday. We were in the park. We waren. Ja. We Wir waren Wir waren. in den Park gestern. Gestern. Gestern in dem Park. ஆமா கே waren in. Gestern. 55 லாஸ்ட். My grandparents were happy. Mine
Meine Großeltern, meine 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 Großeltern, Großelters Mhm. waren waren Gesslus. glücklich. Glücklich. நீங்க என்ன சொன்னீங்க? கெசூஸா? Gesslus அது ஒண்ணு படிச்சோம்ல கார்த்தி, கெஸ்லுஸ்ன்ட்டு. அது க்ளோஸ்டு கெஸ்லாஸ். க்ளோஸ்டா? ஓகே. கடை மூடப்பட்டது கெஸ்லாஸ். கெஸ்லாஷ். குளுக்லிஷ்ல. ஓகே. க்ளூக்லிஷ் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். க்ளூக்குனா வந்து லக்குன்னு அர்த்தம் ஜெர்மன்ல. க்ளூக்லிஷ்னு ஏன்னா லக் இருந்தா தானே நம்ம சந்தோஷமா இருப்போம். சந்தோஷம்னா என்னது? ஹாப்பி. அது ஓகேங்க. அப்ப நம்ம லக்குப்பா, நம்ம லக்கி, நம்ம தப்பிச்சிட்டோம், அந்த உணர்வு வந்தாலே நம்ம சந்தோஷமாயிடும். பீயிங் லக்கி. ஸோ ஜெர்மன்ஸ் என்ன பேர் வச்சுட்டாங்க? க்ளூக்குன்னா லக்கு, க்ளூக்லிஷ்னா லக்கி கிடையாது, ஹாப்பி. ஓகேவா? ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படியே கோ த்ரூ பண்ணி ட்ரை டு ஃபில் தி சென்டென்சஸ். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டவுட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போயிடலாம்.